கிருஷ்ணன் போட்ட மெயின் ரூலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டமரி கே பயலுகளுக்கு அந்த இலுமினாட்டி பிளட் லைன் 13 டைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு என்னென்னா, நல்ல பொண்ணுங்க உத்தமிகளை தொடக்கூடாது. அதாவது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். அதுதான் வாரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ங்க வந்துட்டு இந்த 9 உட்கார வச்சு அவன் என்னென்ன கேட்டானோ அத்தனையும் கொடுத்தானோ. இப்போ கடவுள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா எங்கே பார்த்தா ஆள் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னோடனே அவனுங்களை பிடிச்சி என்னை நீ தண்டனை கொடுத்துட்ட, நீ வேணால் எனக்குன்னு ஒரு கிரகம் உண்டாக்கி எனக்கான ஆளுங்களை வச்சு எனக்கு எவ்வளோ பவரையும் கொடுத்து அங்கே வந்து என் கூட சரிக்கு சமமாக மோதி என்னை தோக்கடிச்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன். நானும் அதுக்கு தான் இங்கே வந்து இதெல்லாம் நடந்தது. அவனுக்கு உலகம் பூரா இருக்கானோ, உலகம் பூரா கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ, எல்லாமே பண்ணுறானோ. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் எதுக்கு? நான் வந்து அவதாரம், நான் ஒரு கல்கி. ஆனால் நான் கடவுள் கிடையாது, நான் ஒரு அவதாரம், அவ்வளோதான். இதை என்னை வச்சு தான் அடித்தானோ, அடித்து காட்டினானோ. என் அவதாரத்தையே உன்னால் அடிக்க முடியல புண்டை, என்னை எப்படி அடிப்போம், நீ ஒரு பொட்டை புண்டை அப்படின்னு அவனுங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அவனை என் முதுகில் தான் குத்தி எடுத்தானோ. சூனியை வச்சு கூடமே என் பிஏ தின்றான்னா அந்த தேவடியா பயில என் சொந்தக்காரன், என் அப்பா அம்மா, என் பாட்டி தாத்தா, என் பாட்டி இப்போ வரைக்குமே ஒல்லியாக, என் பாட்டி தாத்தா எல்லாருமே சாவ கிடக்கிறாங்க, எல்லாம் ஒல்லியாக இருக்காங்க. ரொம்ப ஒல்லியாக கிடந்தது, அதெல்லாம் முடியல. அது அப்படின்னா என் அக்காவுக்கு வந்து முதுகில் வந்து சிஸ்ட் ஒன்று வந்துச்சு, ஏதோ அந்த டிபி கட்டி வந்து அது சாவ கிடந்துச்சு. அந்தமாரி எங்கள் எல்லாரையுமே சாவடிக்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ. ஏன்னா சில நேரத்தில் மூளை கட்டிடுறானோ. ஏன்னா ஏன் எல்லாருமே போயிட்டு இப்போ நியூஸ் சேனலில் ஏன் இதெல்லாம் வெளில வந்தாலுமே நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே என்கிட்ட வந்து கேளுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து கேட்குற நேரத்தில் என் மூளையை கட்டிட்டு இல்லை அவனுங்க வந்து இந்த ஷூனியம் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு என் குஞ்சை சின்னதாக்கி நான் கேம் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், ஏதாவது முட்டா புண்டை மாதிரி தான் பண்ணணும், முட்டா புண்டாகணும், ஒரு 9 புண்டாகணும். அதனால தான் எதாக இருந்தாலும் நான் வந்து மெயில் எல்லாருமே சிசிடிவி தான் அனுப்புகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேளுங்க. யார்கிட்ட? இந்த 4 ஜென்ரல்ஸ்கிட்ட, அவங்கள்ட்ட மட்டும் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் நான் அடித்த வீடியோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே ஒவ்வொன்றா பதில் சொல்ல வச்சுட்டு தான் வரணும். எல்லா வீடியோவும் மொத்தமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவனுங்க அதே மாதிரி இந்த கே சேலஞ்சில் வந்து அதாவது கிருஷ்ணன் இந்த பொண்ணுங்களை ஓட்டிகிட்டு வந்து சொன்னது என்னென்னா, இந்த அதாவது இந்த தேவடியா மாதிரி வர பொண்ணுங்களெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்க, ஆனால் இந்த உத்தமையாக வர பொண்ணுங்களை தொட்டன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தானோ. அதனால தான் இந்த நல்ல பொண்ணுங்க எல்லாரையுமே வந்து கீழே வச்சுருப்பானோ. அவனுங்க சொல்கிற கேட்குற அந்த தேவடியா பொண்ணுங்களுக்கு எதாவது ஒரு வயிற்றில் அந்த இந்த குழந்தைய கொடுத்து ஏதோ பண்ணி, இல்லைனாலும் அந்த கேக்கெலாம் கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்ணிவிடுவானோ. ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே வந்து அவனுங்க வந்து பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா தலையை வெட்டி கொண்டு விடுவானோ. ஆனால் இந்த சிக்கிற ஆம்பளை பசங்க இருக்கானுங்களா, இந்த கே இல்லாமல் என்ன மாதிரி ஆளுங்க, அவனுங்களை மட்டும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொள்வானோ. அதில் தான் ஆரம்பித்தானோ. அவனுங்க இந்த 6.6 வருஷமாக இந்த கிட்டத்தட்ட 6 வருஷம் 6 மாதம் 6 நாள் அதையும் தாண்டிடுச்சு வச்சு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு தானோ. வச்சு என் மண்டையில் இருக்கிறதெல்லாம் அழிச்சாலாம் நான் கேயாக மாறிடுவேன். நான் என் மண்டையில் அவ்வளோ பான் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதுவும் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டு, அதெல்லாம் அழிச்சா நான் வந்து கேயாக மாறிடுவேன் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி பார்த்தானோ. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ அவனெல்லாம் தற்கொலை பண்ணிக்க போகிறானோ. அவனும் சரி, இந்த பொட்டை மாதிரி பேல இலுமினாட்டி எல்லாமே பொட்டை மாதிரி பேல தான். நான் இப்போயும் அதான் சொல்கிறேன், 9 புண்டாமனோலா முதுகில் குத்தாமல் ஒத்த போதுங்களா தேவடியா பசங்களா, 9 கூதிகளா. அதுவும் எப்படி என் ஊர் முன்னாடி இல்லைன்னா அப்புறம் நான் சூனியம் வச்சுட்டம்ப. இப்போயே இவனுங்கெல்லாம் நான் மோதுறேன்னு சொல்லிவிட்டு சில பேர் இப்போ வந்து அவனுங்களோட உடம்பை வேணும்னு குறைச்சிக்கிறானோ. அது ஊசிலாம் இருக்குது, குறைச்சி போட்டால் சில பேருக்கு டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த WWE இருக்கிறவனுங்களாம் உடம்பு ஒரே நாளில் கூட ஏறும். எப்படின்னா ஊசி, எல்லாமே ஊசி. அதையுமே படத்தில் காட்டியிருக்கானுங்க. என்னென்னா அதான் சூப்பர் சோல்ஜர் சிரம் அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் அமெரிக்காவை காட்டினானுங்க. அடுத்து வந்து இந்த ஹல்க்கு படத்தில் அபாமினேஷன் ஒன்று காட்டுவானோ. அது வந்து அந்த முதுகெலும்பு இந்த எலும்பெல்லாம் வந்து இது பண்ணுவோம், அது பண்ணும் இது பண்ணும். அது மாதிரி ஏகப்பட்டது அவனுங்க மருந்து ஏகப்பட்டது வச்சுருவாங்க. ஹெச்ஐவிக்கும் மருந்து இருக்குது, கேன்சருக்கும் மருந்து இருக்குது, இன்னும் சுகருக்கு மருந்து இருக்குது, இருக்கிற எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. ஆனால் வேணும்னே இவனுங்க ஏதோ மாத்திரையை கொடுத்து இன்னும் நம்மளை நோயாளி ஆக்குறானுங்களே தவிர மருந்து எதையுமே வெளில விடல. மருந்துல இருக்குது. அடுத்து இந்த கொக்கோ கோலா இது அதுலேயே எதையே கலக்கிறானோ. அப்புறம் வந்து இந்த பெரிய பெரிய ஐடிசி கம்பெனி, ஐடிசி, நெஸ்லே இதுலேயும் கலக்கிறானோ. எல்லா மருந்தையும் கலந்து எல்லாத்தையுமே கலந்து நம்மளை சாவடிக்க பார்க்குறானோ. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆக்கிரமிச்சிட்டே இருக்கானோ. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கண்ட்ரியில், அதை வளரும் கண்ட்ரி, ஏன் எல்லா கண்ட்ரிலையுமே தான் கொக்கோ கோலா தயாரிக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஜட்டி பனியன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ப்ரைம் சாஃப்ட் இருக்குல்ல, ப்ரைம் சாஃப்ட்டில் அந்த புண்டை சூரஜ் வந்து 9 புண்டை, அவன் வந்து கெட்டவங்க மாதிரியே காட்டிப்பான். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆர் எல்லாம் வந்து நல்லவங்க மாதிரியே காட்டிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த
பிரபாகர் அவன் தான் சிஇஓன்ட்டு இருந்தான் ஆனால் இந்தியாவுக்கு. ஆனால் அவன் இல்லை, அவனும் நல்ல மாதிரியாக காட்டிப்பான். அடுத்து இவனுங்க இந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே சும்மா தான் உட்காந்தானே மேக்ஸிமம். நாங்கள் மட்டும்தான் மார்க்கெட்டிங் டீமில் சும்மா இல்லை, நாங்களும் இதை பண்ணிகிட்டு இருந்தோம். நான் தான் கஷ்டப்பட்டு இருந்தேன் ரொம்ப. அது மாதிரி அங்கே போய்ட்டு அவனுங்க பண்ண தப்பை நான் எக்ஸ்போஸ் பண்ணப்போ தான் என்னை பிடிச்சி என்னை வெளில அனுப்பிச்சானோ. அங்கே ஆரம்பித்து எல்லா கம்பெனிலையும் என்னை போக வச்சு வெளில அனுப்பிச்சி எல்லா கம்பெனியும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது என் மேலே வந்து பொம்பளை, நான் வந்து எல்லா கம்பெனிலையும் நான் தான் கம்பெனியோட ஹெட்டு, நான் தான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் வந்து பொம்பளைங்களை போய் கேட்டேன் அப்படிங்கிறானோ. அவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி எல்லாம் கே அப்படிங்கும்போது நான் போய் பொம்பளை கேட்பேனா. அதுவும் இல்லாமல் இலுமினாட்டி ஹெட்டுமே கே தான். அவனுக்கு ஆக்சுவலாக வாரே என்ன அப்படின்னா, இந்த 9ங்கெல்லாம் வந்து பிளானட்டில் தப்பு பண்ணி அடித்து அணிஞ்சானோ. அவனுங்க அதெல்லாம் தான் அந்த சாத்தான் விழுந்துச்சு அப்படிம்பானுங்க. ரெக்கையோடு வந்து இப்படி இந்தியா பூமியில் விழுந்ததும் போனோம். அது என்ன அப்படின்னா டெபிக்ட் பண்ணி எழுதுனாங்க. அவனெல்லாம் கே பயலோ எல்லாம் வந்தானோ. அவனுங்களுக்கு சில இந்த இவனுங்க வந்தானுங்கள, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டுறவன், அப்புறம் பாதுகாவலாம் அவனுங்க பிளட் லைன் எல்லாம் தான் அடிமை. இவனும் எல்லாம் மேலே உட்காந்துருக்கானோ. இவனுங்கெல்லாம் ஏலியன்ஸு. அதோடு இல்லாமல் அவனுங்க எல்லாருமே கே. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவனுங்க உழுந்தப்போ கிருஷ்ணன் உயிரோடு இருந்தான். கிருஷ்ணன் உயிரோடு இருக்கும்போதே பொண்ணுங்க எல்லாருமே வந்து அந்த பக்கத்துக்கு ஏதோ ஒரு கண்டத்தில் வந்து ஒரு 1,50,000 பொண்ணுங்களையே கடத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லி ஒரு கதை வரும். அந்த கதையில் கிருஷ்ணன் போய் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விட்ருவான். அனுப்பிச்சி விட்டதில் அவனுங்களை கடத்திட்டு போனதே இந்த 9ங்க தான். யாரும் இந்த கே போட்ட மாதிரி. ஏன் அவனுங்களுக்கு வந்து குழந்தைய வந்து அவனுங்களால செக்ஸே பொண்ணுங்களோட வச்சிக்க முடியாது. ஏன்னா அவனை பொட்டை மாதிரி போயிடும். அதனால் அவனுங்களோட விந்தணு எடுத்து பொண்ணுங்க இதில் வயிற்றில் வச்சு அவனுங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கானோ. அவனுங்களோட இதை அப்படியே பெருக்கிக்கிட்டு இருக்கானோ இனத்தை. ஏன் அப்படின்னா இதுதான் வார். கேக்கும் கடவுளுக்கும் நடந்த வார் தான். இவனுங்க என்னன்னா, கடவுள்கிட்ட முதல்ல இவனுங்க மாட்டினப்ப எங்கே அந்த நரகத்தில் தண்டனை கொடுக்கறதுக்காக லைனில் நின்றுருந்தேன் இந்த 9 எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் கூட நீ வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு எங்களை பிடிச்சிட்ட, நீ ஆம்பளை இருந்தால் எங்கள் கூட நேருக்கு நேர் மோது அப்படின்னு நானும். இப்போ அதுவும் கடவுள் பவரை கொடுத்தும் போது அப்படி இப்படின்னு நானும் கடவுள் பவரை கொடுத்தும் போது நாங்கள் கடவுள் பவர் இந்த தடவை கொடுக்காமலும் மோதியிருக்காங்க. அதில் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இலுமினாட்டி ஹெட்டாகவே இருந்தாலும் நான் இதை பற்றி வெளில சொல்ல மாட்டேன். அப்படியே வெளில சொன்னாலும் இது எல்லாத்தையும்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னால் புது சிஸ்டத்துக்கான இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறேன், மக்கள் எல்லாம் யோசிங்க. முதல்ல எவன் எதை சொன்னாலும் முதல்ல யோசிங்கண்ணா. ஏன்டா என் தலையில் இருக்கிறேன் இலுமினாட்டி சாங்க முதல்ல போய் பாருங்கண்ணா. அதில் எல்லாமே வந்திருக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் காட்டல, ஓரளவுக்கு காட்டிருக்கானோ. இந்த மாதிரி உலகத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ, அதுவும் எல்லாம் கேவை வச்சு. அதோடு இல்லாமல் அவனுங்க எல்லாருமே கே அப்படிங்கிறனால அவனுங்களுக்கு பிறக்கிறதும் கே தான். பொண்ணுங்களையும் சில இதெல்லாம் பிறக்க வச்சுலாம் வச்சுருக்கானோ தான். அவனுங்க எல்லாம் கேன்னு வெளில தெரியக்கூடாதுன்னு தான் 1-2 கல்யாணம் பண்ணிவிட்டு அதுங்க கூட போயிட்டு வர மாதிரிலாம் காட்டிக்கிட்டே இருப்பானோ. இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானியோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட்டையும் அப்படியே வழிஞ்சு பேசும். காரணம் என்னவென்றால் அவன் புருஷன் பொட்டை, அவன் ஒரு கே புண்டை. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஹீரோ, இந்த டேரக்டரு, ஆக்டரு எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த அரசியல்வாதி, அப்புறம் வந்து ஊர்லேயுமே எல்லாம் லோக்கல்லையும் கையெல்லாம் இருக்குது. லோக்கல்லையும் ஏகப்பட்ட ஹிடன் ஹேண்டெல்லாம் இருக்குது. எல்லாமே பொட்டை மாதிரி போயிடும். கே எல்லாமே 9. நான் இப்பயும் சொல்கிறேன், கே பொட்டா புண்டா போனோலா ஒருத்தா தேவிடியா பசங்களா குச்சியாரி தேவிடியில் பொறுத்த 9 புண்டா போனோலா. ஆம்பளை புண்டியாக இருந்தால் இந்த இப்பயுமே என்ன பிளான்னா தோத்துட்டானோ. இதெல்லாம் நியூஸில் போட்டு காட்டி என்னையே கோத்து விடலான்னு பார்க்குறானோ. இல்லை, நான் திரும்ப கேட்குறேன் மக்கள்கிட்ட, அதாவது நான் தான் இலுமினாட்டி ஹெட்டு அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவனு கதை சொல்கிறானோ. இல்லை நானே இலுமினாட்டி அப்படின்னாலும் இதை வெளில சொன்னால் என்னை கொண்டு விடுவானோ. நான் கேன்னு வெளில தெரிஞ்சாலும் கொண்டு விடுவானோ. அப்படி இருக்கும்போது அதோடு இல்லாமல் இலுமினாட்டி அவனுக்குமே இதெல்லாம் இருக்குது, மொத்தமாக எல்லாருக்குமே தெரியாது. அதாவது அவனுங்களுக்கு ஆள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. வெளில மூச்சு விட்டாலும் இதை பற்றி வெளில சொன்னாலும் கொண்டு விடணும். கேன்னு வெளில தெரிஞ்சாலும் கொண்டு விடணும். சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். சொல்கிறத தவிர வேறு ஏதாவது புதுசாக செஞ்சாலே உங்களை கொண்டு விடுவானோ. அப்படி இல்லைனாலும் கீழே வச்சுருப்பானோ. மிஞ்சி போனால் ஆளுங்களை மட்டும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பானோ, உங்களெல்லாம் கீழே வச்சுருப்பானோ. இப்போ ஐடி கம்பெனிலலாம் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ப்ரோக்ராமிங் பண்ணுறது, ஐடியில் இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படின்ட்டு.
அப்படியே கீழே வச்சு போனதால மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க மாட்டானோ, மேனேஜர் போஸ்ட்டு தர மாட்டானோ, டீம் லீடர் போஸ்ட்டு மேபி அதுவுமே தெரியும் கஷ்டம்தான். இதுமாரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பானோலே தவிர அடிப்பானோ போட்டு டார்ச்சர் பண்ணணும், என்னை போட்டு எல்லா இடத்துலையும் டார்ச்சர் தான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரைம் சாஃப்ட்டில்